அவன் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி நம்ம கிட்ட ஏமாத்துறான்ல. நம்ம களவாணி போயிட்டு நம்மளும் களவாணித்தனம் தான் பண்ணணும். உனக்கு தான் எல்லாம் ஓட்டும். ஆனா அவங்கிட்ட பணத்தை வாங்கணும். ஓட்டு முருகன் கோவில்ல கார்த்திகை தீபம் ஏத்துவோன்னு சொல்ற கட்சி எந்த கட்சின்னு நீங்க கேட்கணும். அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சரியா? அப்படி கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த நாட்டில் நல்லது நடக்கும். அப்படி நல்லது நடக்கணும். அப்படி ஒரு விஷயம் திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்த போறோம்ன்ற சொல்ற கட்சி இப்ப எந்த கட்சி தெரியுமா? பிஜேபி, ஏடிஎம்கே, அதிமுக இருக்குல்ல, அம்மா கட்சியும் வேணாமா கார்த்திகை தீபம் ஏத்தணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டா நீங்க உளவுத்துறை சொல்ல முடியுச்சுன்னா சொல்லுங்க. நீங்க கார்த்திகை தீபம் ஏத்தாதனால இந்த முறை திமுக ஆட்சிக்கு வராது. இந்த முறை மட்டும் இல்ல, இனிமே தமிழ்நாட்டில் ஏங்க எங்க அப்ப முருகனவே எதிர்த்துட்டீங்க. இனிமே மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் இல்ல, உங்களோட புள்ள மட்டும் இல்ல, உங்க பேரன், இனிமே உங்க தலைமுறைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வராது. அது வர்றதுக்கு எங்க அப்ப முருகன் விட மாட்டான். ரைட்டா? அதனால முருக பக்தர்களா நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை என்ன? கார்த்திகை தீபம் எவன் ஏத்துவேன்னு சொல்றான்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டுட்டு வரணும். கரெக்டா? அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா மாத்தினது நரேந்திர மோடி. இனிமே அந்த தலைவருக்கு அவர் அது மட்டும் செய்யல. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். இன்னைக்கு நீங்க எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் கொடுத்தது மோடி. இங்க கிராமத்துக்கு இந்த ரோடெல்லாம் தார் சாலை இருக்குல்ல, அதை கொடுத்தது மோடி. நீங்க எல்லாம் யூனியன்ல இருந்து வீடு வாங்கி கட்டுறீங்களே, அந்த வீடு கொடுத்தது மோடி. நீங்க ரேஷன் கடையில 4 பேர் காடுல இருந்தா 20 கிலோ அரிசி கிடைக்குதுல, பருப்பு கிடைக்குதுல, சீனி கிடைக்குதுல, இதெல்லாம் கொடுக்கிறது நரேந்திர மோடி. நீங்க ஒண்ணு இல்ல எங்க ரேஷன் கடையில் இருக்கிற கடைக்காரன் என்னன்னு கொடுக்குறாருன்னு சொல்லிடக்கூடாது. அவரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறாரு. ஆனா அதை கொடுக்கறது யாரு? மோடி. அதனால இத்தனையும் தர்ற மோடிக்கு நான் உங்ககிட்ட கடைசியா ஒன்று சொல்லிட்டு போறேன். நம்ம எங்கேயாவது ஒரு வீட்டுக்கோ நல்லது கெட்டதுக்கோ போனோம்னா ஒரு சம்பு தண்ணி ஒருத்தன் கொடுத்தா அவனுக்கு நன்றியா நம்ம இருப்போம். ஆமாவா இல்லையா? நன்றி உள்ள ஆளுக தானே நம்ம. ஒரு நேரம் ஒரு சம்பு தண்ணியே இல்லாட்டி ஒரு வீட்டுல போய் ஒரு நேரம் சாப்பிட்டா சொல்லுவோம், ஏய் அவன் வீட்டுல நான் ஒரு நேரம் சாப்பிட்டுருக்கேன்டா. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டப்படுற நேரத்துல யாராவது உதவி பண்ணா, எப்பா நம்ம அன்னைக்கு கஷ்டப்பட்டோம்டா, அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்பயும் நன்றியோட இருக்கணும்டான்னு எங்க அப்பச்சி சொல்லுவாரு, எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு. அப்ப நம்ம ஒரு நேரம் சாப்பிட்டாவே நன்றியோட இருப்போம். கொரோனா நேரத்துல நம்ம எல்லாம் சத்துருவோம்னு சொன்னா உலக நாடே, நமக்கு ஊசியை போட்டு உசுரை காப்பாத்தின தலைவர் யாருங்க? நரேந்திர மோடி. இன்னைக்கு ரேஷன் கடையில வாங்குற அரிசி எல்லாம் கொடுக்கறது நரேந்திர மோடி. 100 நாள் வேலை செஞ்சு நீங்க பணம் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பணம் எல்லாம் கொடுத்தது நரேந்திர மோடி. இந்த ரோடு போட்டது நரேந்திர மோடி. இத்தனையும் செஞ்ச நரேந்திர மோடிக்கு நம்ம நன்றியோட இருக்கணுமா வேணாமா? இருக்கணும். அந்த நன்றியோட நம்ம எல்லாம் இருப்போம். வர்ற தேர்தல்ல நம்ம நன்றியை எப்ப தெரியுமா செலுத்தணும்? தேர்தல் நேரத்துல தலைவர் மோடியோட சார்பா மோடி படம் போட்ட எந்த கட்சி இங்க ஓட்டு கேட்டு வருதோ, ஒருவேளை ரெட்டலை வரலாம், உதயசூரியன் நிக்கலாம், இல்ல இந்த உசிலம்பட்டி தொகுதிக்கே சொந்தமான சிங்கம் சின்னம் கூட இங்க நிக்கலாம். ஆனா பிஜேபி கூட்டணியில எந்த சின்னத்தை நரேந்திர மோடி சொல்றாரோ உசிலம்பட்டியில ஓட்டு போட சொல்லி, அப்படி நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இந்த ஊர் பேர் என்ன, பெருமாள் கோவில்பட்டி ஓட்டு எண்ணும் போது இந்த ஊருக்காரெல்லாம் நம்ம நன்றியோட இருக்கிறவங்க அந்த ஓட்டு பெட்டியில காட்டுவீங்களா? காட்டணும்னு கேட்டுக்கிறேன். சோ முருகனோட அருளால நீங்க எல்லாரும் இந்த வருட பொங்கல், உங்களுக்கு இந்த தை பொங்கல், உண்மையிலேயே இந்த பொங்கல் தை பொங்கல் இல்ல, கார்த்திகை தீபத்தை ஏற்றணும்னால இது கார்த்திகை பொங்கல், கார்த்திகை தீப பொங்கல். அப்படி நம்ம இந்த பொங்கலை கொண்டாடணும்னு கேட்கிறேன். அங்க எல்லாரும் நம்ம சார்பா பொங்கல் வச்சுட்டாங்களா? அந்த பொங்கல் விழாவை நம்ம சிறப்பா கொண்டாடணும். கொண்டாடி முடிச்சதுக்கு பிறகு உங்க எல்லாருக்கும் பொங்கலுக்கான பரிசு இல்லையா, பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க எல்லாரும் வாங்கி சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பொங்கல் விழாவில் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் திருப்பரங்குன்றம் முருகனை வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. இதெல்லாம் ஏற்பாடு செய்த பிரச்சார பிரிவினுடைய நிர்வாகிகள், இங்க இருக்கிற சகோதரர்கள், அதை காவல்துறை பார்த்துக்கிற